வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸை உருவாக்கலாம். இட்ஸ் எ நியூ பிகினிங், நியூ எரா என்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆற்றிய உரை. வாங்க எல்லோரும் சொல்லி எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டார். ஒரு நியூ கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணலாம், இது ஒரு இட்ஸ் எ பிகினிங், நியூ எரா என்று சொன்னார். உண்மைதான், இது ஒரு நியூ எரா. 100 நாளில் 546 குற்ற சம்பவங்களை செஞ்ச ஒரு நியூ எரா இன்றைக்கி மாண்புமிகு விஜயினுடைய சர்க்கஸ் சர்க்கார் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை இது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். தாவேக்கால கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பள்ளியில் இருக்கிற சர்க்காராக தான் இது இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. போதை கலாச்சாரத்திலேருந்து நம்ம பசங்களை அதிலிருந்து மீட்கணும், அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொன்னார். ஆனால் போதை பழக்கம் கடத்தல் இங்கே இருக்கிறது, இந்த கல்லூரி வளாகத்தில் போதை கடத்தப்படுகிறது, போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று தகவல் கொடுத்த அந்த மாணவனுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத வெக்கங்கட்ட சர்க்கஸ் சர்க்கார் அரசு தான் இந்த விஜயுடைய அரசு. நீங்கள் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர், ஜென்சி பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக வாக்களித்த இந்த முதலமைச்சருக்கு இன்றைக்கி ஜென்சிக்கள் மட்டும் ஏறத்தாழ 10க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை பழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த 100 நாளில் பல குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 576 குற்ற சம்பவங்கள் இருக்குது. அதில் குற்றங்கள் வாரியாக எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் குற்றங்களினுடைய எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவையில் ஒரு மாணவன் போதைப் பொருளை பற்றி தகவல் கொடுத்ததா சொல்லி, அமுதன் என்கிற மாணவன், காவல்துறையே சொல்லுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல, அமுதன்ற உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லா தகவலும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு சக மாணவர்களெல்லாம் அந்த மாணவனை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இரு கோஷ்டிகள் இருக்கக்கூடிய மோதல்னு சொல்லிட்டு வழக்கினுடைய தன்மையை திசை திருப்புறார். நான் கேட்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இளைஞர்களுக்கான அரசு என்று நீங்கள் மார்த்தட்டி கொள்கிறீர்கள். இளைஞர்கள் மூலமாகவே ஆட்சிக்கு வந்தேன் என்று சொல்லுகிற நீங்கள், ஒரு இளைஞன் குற்றம் நடைபெறுகிறது என்று காவல்துறைக்கு சொன்ன ரகசியத்தை காப்பாற்றாத காவல்துறை, அப்படிப்பட்ட காவல்துறை என்ன மாதிரியான காவல்துறை, அதற்கு நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு கொஞ்சமும் உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை தான் உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். அமுதனுடைய தாயார் சொல்லுகிறார்கள், அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள்தான் எங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆளுகிற அரசின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது என்பது இது எடுத்து காட்டுகிறது. நேற்றைக்கு திருவொற்றியூரில் 2 அமைச்சர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்களும் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களும் ஓட விட்டிருக்காங்க. இந்த 100 நாள் சாதனை என்னவென்று சொன்னால், அமைச்சர்களை தலை தெறிக்க ஓட வைத்தது தான் இந்த 100 நாள் சாதனை. இதே மாதிரி தண்டையார்பேட்டையில் கஞ்சா வித்ததை தட்டி கேட்ட பையனை அம்மிக்கல்ல தூக்கி கொலை செஞ்சுருக்கிறாங்க. திருவரம்பூரில் 2 தாவேக்காக்காரங்க ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. விருதுநகரில் ஒரு ஸ்கூல் பொண்ணை டார்ச்சர் பண்ணதுக்கு தட்டி கேட்ட அப்பாவை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் கோயில் திருவிழாவில் 2 இளைஞர்கள் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. திருபுவனத்தில் 25 வயசு இளைஞரை வெட்டி கம்மாயில் வீசி இருக்கிறாங்க. திருப்பூரில் லவ் பண்ண சம்மதிக்க மறுத்த அந்த பெண்ணை கொலை செஞ்சது மட்டுமல்ல, அந்த அம்மாவையும் இளைஞர்களையும் கொண்டு இருக்கிறாங்க. ஈரோட்டில் ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே புகுந்து ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி இருக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள். அம்பத்தூரில் புதூரில் ஆட்டோவில் ஒரு பெண்ணை உட்கார வச்சு கழுத்தை அறுத்து ரோட்டில் வீசி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. சினிமா படத்தில் வர மாதிரி காட்சிகளை, கொலை காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டியில் 17 வயசு இளைஞனை கொன்று கல்லறை மேலே போட்டு, இன்னும் சொல்லப்போனால் சில கொலை சம்பவங்களை செய்து ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் எந்த கலாச்சாரத்தை காட்டுது? ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்கள் வந்து திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கலாம், திரைப்படத்தில் நீங்கள் நடித்து காட்டின அந்த ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதை செய்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்றது தான் இதை எடுத்து காட்டுது. வேலூரில் தலைமை பெண் காவலரே குத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை விட என்ன கேவலம் இருக்குது? வெக்கமா இல்லையா முதலமைச்சருக்கு? காவல்துறையை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறை இடத்துல தகவலை கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த பையனை காப்பாற்றுறதுக்கு வக்கீல்ல இந்த காவல்துறைக்கு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கைதின் போது சாலைகள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரை பார்த்து 2 கையை வச்சு அடிப்பார் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையாளர் கமிஷனர் அமல்ராஜ். எந்த கமிஷனர் வந்து, எந்த காவல்துறை கமிஷனர் ஒரு கைது நடவடிக்கைகள்லாம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க? இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது. அன்றைக்கி திமுகவுடைய இளைஞருடைய முதுகலை 2 கையை வச்சு அடிக்கிறீங்களே, அந்த ஆர்வம், அந்த ஆளுமை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறை இருக்க வேண்டும். கோயம்புத்தூரில் இதே மாதிரி நகைக்காக ஒரு வயதான பெண்ணை கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் பச்சிலம் குழந்தையிலிருந்து பல்லில்லாத பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன்னு சொன்னார். இதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற லட்சணமா? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கான ஆட்சியை நான் தருவேன்னு சொன்னீங்க. மக்களுக்கான பிரச்சனை இது வரைக்கும் எதை பேசியிருக்கிறீங்க? நீங்கள் காவிரி நதி பிரச்சனைக்காக நீங்கள் வாய் திறந்துருக்கிறீங்களா? நேற்றைக்கு கர்நாடகாவில் தமிழர்களை வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அதற்காக நீங்கள் வாய் திறந்து பேசியிருக்கிறீங்களா? இல்லை மேட்டூர் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடணுமே, அதை பற்றி ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்கிறீங்களா? மேகதாது அணை கட்டுவது குறித்து நாங்கள் தனியாக ட்ரிபுனல் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடத்தில் போய் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஒன்றிய அரசிடத்தில் நீங்கள் பம்புறீங்க. அங்கே நீங்கள் பம்புகிற முதலமைச்சராக தான் இருக்கிறீங்களே தவிர, தமிழ்நாட்டில் நீங்கள் சட்டமன்றத்திலையும் வெளியிடங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து பாயிர முதலமைச்சராக நீங்கள் காட்டுறீங்க. இந்த ஆடி மாதமானால் தள்ளுபடி கொடுப்பாங்க பொருளுக்கெல்லாம். ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட்டு வாங்கினா ஒரு பேண்ட்டு ஃப்ரீ, ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கினா இன்னொரு ஜாக்கெட் பிட்டு ஃப்ரீன்னு ஆடி மாதம் தள்ளுபடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கொக்கைன் பவுடர் பயன்படுத்தின சரத்து மந்திரினுடைய தொகுதியில் கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீ. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. கஞ்சா வாங்கினா மாத்திரை ஃப்ரீன்னு சொன்ன ஒரு தரங்கட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கா? விஜயனுடைய அரசாங்கம் நடந்திருக்குது. சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். கோவையில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கும், மாணவனுடைய கொலை சம்பவத்திற்கும், தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற பல்வேறு கொலை குற்றங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டு பதில் வாங்க வேண்டிய இடத்துல பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உட்காரல. எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் பேசாமல் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர்களெல்லாம், சம்பந்தமே இல்லாத அமைச்சர்கள்லாம் எழுந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இது என்ன மாண்பு? என்ன சட்டமன்றத்தினுடைய மரபை நீங்கள் வந்து கடைபிடிக்கிறீங்க? இதில் வேற லட்சணம். ஒரு அமைச்சர் சொல்கிறார், முதலமைச்சர் வரும்போது எழுந்துச்சு நிற்கணும் எதிர்க்கட்சி தலைவர். நான் கேட்குறேன், முதலமைச்சர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? எதிர்க்கட்சி தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது சிஎம் விஜய் சார் எழுந்து நிற்பாரா? என்ன பேச்சு இது? சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் வரும்போது மட்டும்தான் எல்லா உறுப்பினரும் எழுந்து நிற்கணும். பேரவைத் தலைவரை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்துல எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சரே யாருனாலும் பேரவைத் தலைவருக்காக எழுந்து நிற்கணும். என்ன மாதிரியான மரபில் கொண்டாந்து இவங்க புகுத்துறாங்க? இந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கிறது. விலைவாசி கட்டுக்கடங்காமல் ஏறி இருக்குது. அரிசி விலை கிலோவுக்கு 30 ரூபா ஏறி இருக்குது. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது.
இன்றைக்கி வந்து கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது. மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை, இதை பற்றி அரசாங்கம் யாராவது வாய் திறந்து பேசுகிறாங்களா? சட்டமன்றத்தில் கேட்குற கேள்விக்கு அந்த துறையினுடைய மந்திரிங்க யாராவது பதில் சொல்கிறாங்களா? சம்பந்தமே இல்லாதவங்க ஆளாளுக்கு எழுந்துச்சு பேசுகிறாங்க. முன்ன நான் கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு ஆஜராகிறன்னு கேட்குற அளவுக்கு யார் யாரோ வந்து பதில் சொல்கிறாங்க. இன்றைக்கி விலைவாசி விண்ண முட்டுகிறது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்கிறா? ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய கலாச்சாரம், அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம். டிவிகே கட்சியினுடைய நிர்வாகி ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி தூத்துக்குடி எஸ்பி காவல் நிலையத்துக்கு சூப்பரண்டன்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது என்ன மக்களுக்கான ஆட்சியா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆட்சியா? எந்த பெண்களுடைய பாதுகாப்பை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ, இன்றைக்கி தினம் தினம் பெண்களுடைய அவல குரல், அலறல் குரல் கேட்டுக்கொண்டே இருக்குது. விஜய் சார், உங்களுக்கு காதில் கேட்கவே இல்லையா? இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்களே சட்டமன்றத்தில். கேட்குற கேள்விகளுக்கு எழுந்து பதில் சொல்லணுமா வேண்டாமா? உங்களுக்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் உங்களுடைய துறை சம்பந்தமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அது எழுந்துச்சு பேசக்கூட முடியாமல் நீங்கள் வெளியில் போகிறீங்க. இன்னொரு விஷயம், ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது அவசியம் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ வெளியில் நிகழ்ச்சிகள் போய் கலந்துக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் தான் அங்கே அவைலபிளாக இருக்கணும். சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரங்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் அவங்க உள்ளே தான் உட்காரணும். இயற்கை உபாதைகளை தவிர அல்லது உணவு இடைவேளைகளை தவிர சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக இருந்து கவனிக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது உரையாற்றும் போது எங்கே போயிருந்தீங்க சார்? சரி, போன இடத்துல பேசுனீங்களா? உங்களுக்காகவே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு ப்ரொமோ ப்ரோக்ராம் நடந்தது 100 நாள். காசே இல்லாமல் மறைமுகமாக அவங்களுக்கு பணம் கொடுத்து, மறைமுகமாக நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்து தான் எங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்கள பில்டப் பண்ணுறதுக்காக 100 நாள் சாதனையை செய்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரொமோ பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அங்கேயாவது போய் உங்கள் சாதனையை பேசுனீங்களா? முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க. முதலீட்டாளர் மாநாட்டில் பத்திரிகையாளர் உங்களை யாராவது அனுமதிச்சாங்களா? ஏன்னா குட்டு வெளிப்பட்டுரும். பத்திரிகையாளர் உள்ளே போனாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ட்டை யாராவது பேசுவாங்க. பேசும்போது இவங்கெல்லாம் உண்மையிலே இன்வெஸ்டர்ஸா இல்லை கோட்டு சூட்டு மாட்டுன்னு வந்து இன்வெஸ்டர்ஸான்றதை குட்டு வெளிப்பட்டுடும். அதுக்காக பத்திரிகையாளர் உள்ளே அனுப்பலை. சரி, பத்திரிகையாளர் உள்ளே அனுப்பலை, நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் அங்கே உரையாற்றுனீங்களா? யாரை நம்பி வந்திருக்கிறாங்க? அங்கே முதலமைச்சரை நம்பி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய பாலிசி என்ன, பார்வை என்ன, நோக்கம் என்ன, தொழில்துறையை பற்றி எண்ணம் என்ன, இதை பற்றிலாம் பேசினா தானே நம்பிக்கையோடு வந்து அவங்க வந்து உங்களிடத்தில் முதலீடு செய்வாங்க. இது எதுவுமே கிடையாது. சினிமா படத்தில் நடிக்கிற மாதிரியே இன்றைக்கி ஆட்சியை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஆட்சியாளர்களை பார்த்து, நீங்கள் 100 நாளில் சாதித்தது என்ன அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. எதையாவது ஒரு சாதனையை நீங்கள் வெளியிட்டீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பதவியேற்பு விழாவில் பேசின பேச்சு, அங்கங்கே நீங்கள் விட்ட டைலாக்கு, இதையெல்லாம் தான் நீங்கள் செஞ்சீங்களே தவிர, அதை விட இன்னொரு முக்கியமான சாதனை என்னன்னா, விஜய்க்கே டஃப் கொடுத்துருக்குறாங்க நம்ம மந்திரிங்களாம். ஜனநாயக படத்தை பார்த்துட்டு ஆக்ஷனில் ரொம்ப கில்லடியாகிறாங்க ஒவ்வொரு மந்திரியும். எல்லாம் கண்ணீர் விட்டு எழுதாங்க. விஜய்க்கு கூட அந்த நடிப்பு வராது, அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த 100 நாட்களில் செய்யப்பட்டிருக்கிற சாதனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பத்திரிகையாளர்களுக்காக சந்திப்பது கிடையாது. 100 நாள் ஆச்சே, நீங்கள் பத்திரிகையாளரை சந்தித்து நான் செஞ்சிருக்கிற சாதனை ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ரெண்டாவது, பத்திரிகையாளர்களை வந்து தணிக்கை செய்கிறார்கள். எந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், எந்த நிகழ்ச்சிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு. இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரத்தை இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இதை யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. யாராவது புறக்கணிக்கிறீங்களா முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை? யாராவது அமைச்சர்களுடைய பேட்டியை புறக்கணிக்கிறீங்களா? கண்டென்ட்டுக்காக நீங்கள் போகிறீங்க, ரைட்டு, ரீல்ஸுக்காக போகிறீங்க. எவ்வளோ காலம் இப்படியே போக போகிறீங்க? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மாறுது, தமிழ்நாட்டுடைய அரசியல் மாண்பு மாறுகிறது, தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபு மாற்றப்படுகிறது. இதையெல்லாம் எதிர்க்கட்சியாக எங்களை போன்றவர்கள் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பது அல்ல. பத்திரிகை துறையாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அந்த கடமை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 100 நாள் வந்து இது வந்து சர்க்கஸ் சர்க்காரை தவிர மக்களுக்கான சர்க்கார் அல்ல. இந்த 100 நாளில் நாசமாகி வருகிற தமிழ்நாடு, நாசமாகும் தமிழ்நாடை தவிர இது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைகிற இது தமிழ்நாடு கிடையாது. எனவே இந்த 100 நாள் நீங்கள் செய்யவில்லை என்றாலும் கூட அடுத்து வர காலங்களில் சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் அந்தந்த துறை அமைச்சர்கள் எழுந்து பதில் சொல்லணும். அந்தந்த கேள்விகளுக்கு அந்தந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு
நீ செஞ்சியா நான் செஞ்சியா அறவேக்காடு மந்திரிகளாக உட்காந்துருக்குறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறதுக்கு இது மன்னிக்கணும். சுத்த அறவேக்காட்டு அமைச்சர்கள் எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆதவர்ஜனார் ஒரு அமைச்சர், அரசியலும் தெரியல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றியும் தெரியல. நாடாளுமன்றத்தில் வந்து நீட்டு மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சர் வந்து சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தாருன்னு ஒரு வடிகட்டுன பொய்யை சொல்கிறார். உங்களுக்கு தான் அரசியல் அறிவு இருக்கா? இல்லை பாராளுமன்ற நடவடிக்கையில் நீங்களாம் கவனிச்சிருக்கிறீங்களா? நீட்டு மசோதான்னு ஒன்று கிடையவே கிடையாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சுட்டு விட்டதே தவிர மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எந்த நாடாளுமன்றத்தில் யாரும் சட்ட முன்வடிவை கொண்டாந்தெல்லாம் அங்கே சப்மிட் பண்ணவே இல்லை. இது அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அறவேக்காட்டு அமைச்சர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை வந்து லைவ் போடுறீங்க, போடுங்க, நல்லா எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க. நீங்கள் தான் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு கோமாளிகள் கூடாரம் அப்படின்னு தான் வருமே தவிர சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளித்ததாக இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா, இந்த 100 நாளில் நீங்கள் செஞ்சதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்குது, போதைப் பொருள் அதிகமாக நடமாடுகிறது, போதைப் பொருள் விற்கிறார்கள் என்று காவல்துறைக்கு சொல்லக்கூடியவர்களுடைய ரகசியத்தை காப்பதற்கு முடியாமல் திணறுகிறது இந்த ஆட்சியாளர்கள். அவர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மோசமான போக்கு. விவசாயிகளுடைய பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, கரண்ட் பில்லு ஏறி இருக்குது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் இந்த 100 நாளில் பல்லை இழிக்கதே தவிர எந்த விதமான சாதனையும் இது படைக்கலை. கடந்த 5 ஆண்டுகள் இந்த திமுக அரசுடைய ஆட்சி காலத்தில் போதை கலாச்சாரம் வேறொன்று இருக்கு. அதை ஒழிக்காமல் இந்த தவறுகளே குற்ற சமூகத்தை தடுக்க முடியாது. திமுக செய்த தவறுனால தான் சமூகம் நடக்குது. அதை நாங்கள் கட்டுப்படுத்திட்டு வரோம், விரைவில் அது தீர்ப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு தானே ஆட்சி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சரியாக செய்யலைன்றதான அவங்களுடைய கூற்று. மக்கள் உங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்குறாங்களே. போதை பொருள் விற்குதுன்னு சொல்கிறான் ஒரு புள்ள தம்பி, அவனை பாதுகாக்கிறதுக்கு துப்பில்லை இந்த அரசாங்கம். திமுக மேலே பரிசுமத்துக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த மாதிரியான சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கா? இந்த மாதிரி வந்து ஒரு தகவலை சொன்னார்ன்றதுக்காக அடித்து கொண்டிருக்கிறாங்களா? எங்கேயாவது கல்லூரிகளில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு கொலை குற்றங்கள் எதெல்லாம் நடந்திருக்கா? சமுதாயத்தில் அங்கங்கே நடந்திருக்கும். ஆனால் இது அரசினுடைய ஃபெயிலியர். இது அதான் நான் கேட்குறேன். டிஜிபி டெய்லியும் கவர்னன்ஸ் போலீஸ் கவர்னன்ஸை பார்க்குறாரா டிஜிபி? சென்னை கமிஷனர் வந்து இதெல்லாம் கவனிக்கிறாரா? நட்சத்திர ஹோட்டலுக்கு முதலாளிகளெல்லாம் கூப்பிட்டு யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறீங்க? உங்கள் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சொல்லுங்கள், இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு சொல்லுங்கள், எஸ்ஐயை கூப்பிட்டு சொல்லுங்கள், 10 மணிக்கு மேலே போகாதப்பாங்கன்னு. அதை சொல்ல மாட்டேன்றீங்க. திமுக மீது குற்றம் சுமத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் பதவியேற்பு விழா என்பது சொன்னீங்களா இல்லையா? இளைஞர்களை போதைப் பொருளிலிருந்து காப்பாற்றப்படணும்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன செஞ்சுருக்கீங்க? காவு கொடுத்துட்டு இருக்கீங்க டெய்லியும். இதை விட என்ன லட்சணம் உங்களுக்கு? 100 நாள்ல சாதனை கேட்குறீங்க. 100 நாள்ல எதுவுமே கடந்த ஆட்சியில் விட்டு வைக்காத நிதி பெருக்கி இருக்கிறோம், வருவாய் கூட்டி அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். 100 நாள்ல என்னென்ன இருக்கோ அதை மக்களுக்காக நேர்மையாக செஞ்சுருக்கோம், லீக்கேஜை ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு சொல்கிறாங்க. கொண்டாந்து காட்ட சொல்லுங்கள். லீக்கேஜை காட்டியிருக்கிறேன்னா உங்களோட நிதிநிலை அறிக்கையில் வருவாய் உயர்ந்திருக்கணும்ல. 15,000 கோடி வருவாய் வந்திருக்குதுன்னார். உடனே எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுந்திருச்சு 15,000 கோடி வந்திருக்குதுன்னா எந்தெந்த அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஹெட்டில் வந்திருக்குது மாண்புமிகு அமைச்சர் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. உடனே நிதி அமைச்சர் எழுந்து பெடரி அடித்து ஓடுறாரு. இல்லை வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னாரு. வரும்ன்றது எதிர்பார்க்குறங்கிறது வேற, வந்துருச்சுன்னு சொல்கிறது வேற. ஆனால் இவங்க எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து ஊழலே ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர்களுக்கு லஞ்சம் வாங்கின்னு இருக்கிறாங்க. 15,000 கோடியை நாங்கள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்டால் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்றாங்க. அப்போ 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்குமே ஆனால் நிதிநிலை அறிக்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். லீக்கேஜை நீங்கள் வந்து ஷட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ லீக்கேஜ் எந்தெந்த துறையிலேருந்து நீங்கள் வந்து அடைச்சிருக்கீங்க, அதன் மூலியமாக எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, அந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து கஜானாவில் சேர்த்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் சொல்லணும். இதையெல்லாம் சொல்லாமல் சும்மா வாயில் வடை சொல்கிற மாதிரி நாங்கள் 15,000 கோடி கொண்டாண்டோம், 15,000 கொண்டாடினா நீங்கள் என்ன போய் அம்பாரத்தில் போய் அரப்பறத்துக்கு கொண்டாந்து வெள்ளாமையை கொண்டாந்து நீங்கள் வந்து கஜானாவில் சேர்த்துருக்கீங்களா? கடந்த திமுக ஆட்சியிலும் இதே மாதிரி குற்றங்கள் நடந்துட்டது. அப்போல்லாம் திமுக வந்து தனிநபர்களுடைய பிரச்சனை, அது ஒரு சமூக பிரச்சனை இல்லை,
தனிநபர்கள் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ தாவேக அரசு நடக்கக்கூடிய தனிநபர்கள் தாக்குதலுக்கும் கொலை சம்பவங்களுக்கும் எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? கோவையில் அமுதன் கொலை செய்யப்பட்டது தனிநபர் தாக்குதலா? திருவொற்றியூரில் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான தனிநபர் தாக்குதலா? இதெல்லாம் தனிநபர் தாக்குதலா? தனிநபர் தாக்குதல் நடைபெற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். திமுகவினுடைய ஆட்சியில் குற்றங்கள் நடைபெற்றதே வச்சுக்கோங்க, நிறைய வச்சுதே வச்சுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? காவல்துறை தூங்கிட்டு இருந்ததா? நான் கேட்குறேன், இந்த கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் முதலமைச்சரை. நீங்கள் வந்து சாரி சொல்லிட்டா போதுமா அப்படின்னு எங்களுடைய முதலமைச்சரை கேட்டார். இந்த பெற்றோர்கிட்ட யாருக்கிட்டையாவது பேசியிருக்கிறார் அவர்? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் தான் அலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிறார் அமுதனுடைய பெற்றோரிடத்தில். அந்த பெற்றோர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்குது, எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஓட்டு போட்டு வந்திருக்கிற மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனால் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள், ஆனால் உங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்க்கட்சி மேலே தான் நம்பிக்கை இருக்குது. சார், அமைச்சர் சரத் அவர்கள் வந்து இந்த பவுடர் பயன்படுத்துற விஷயம் அது குறித்து நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே அதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதை பேச வேணாம், நான் தான் விளக்கம். என்ன விளக்கம் கொடுத்தாரு? அது ஒரு குழந்தைக்கு மாத்திரையை கசி கொடுத்ததா? இப்போ குழந்தைக்கு மாத்திரையை கசிக்க கொடுக்குறதுலாம் அப்படி தான் செய்வாங்க. நீங்களே சொல்லுங்கள் சார் யாராவது. குழந்தைக்கு நான் கேட்குறேன், இன்றைக்கி நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். குழந்தைக்கு மாத்திரை கொடுத்ததா விளக்கம் சொல்கிறார்ல, அந்த குழந்தை எங்கங்க? அந்த குழந்தை பக்கத்தில் எங்கே இருந்ததா? முதல்ல அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது அந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களான்னு சொன்னார் அவர். குழந்தைக்கு மாத்திரையை அப்படியே வந்து பவுடர் பண்ணுற டெக்னாலஜி எங்கே கற்றுக்கிட்டார் அவர்? ஒன்று டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் முடியும், உங்கள் ஊடகங்கள் முன்னாடி டெமோ பண்ணி காட்ட சொல்லுங்கள். யாராவது குழந்தைக்கு மாத்திரை செல்ஃபோன் மேலே வச்சு பண்ணுவாங்களா? குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும். பக்கத்தில் டாக்டர் இருக்கிறார், குழந்தைகள் டாக்டர், ஜென்ரல் மெடிசின். குழந்தைக்கு யாராவது அந்த மாதிரி கொடுப்பாங்களா? என்ன பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க இந்த அமைச்சர்கள்லாம். நான் தான் சொல்கிறேன்னே, இந்த கொக்கையின் சரத்குமார் அவர் தொகுதியில் ஆடி ஆஃபர் போய் நிற்குது. இப்போ போதைப் பொருள் வாங்கினீங்களா மாத்திரை இலவசங்கிறாங்க, வெக்கமில்லை உங்களுக்கு? கோவை அமுதன் விஷயத்துல வந்து அவங்க தாயார் வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அது எடுக்க மாட்டோம், நீங்க கொலை நடந்த இடத்துல இல்ல, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம் மறுத்துருக்காங்க. நீங்க தான் அதில் சட்ட உதவி செய்யறது. இதிலே தெரியுதா இந்த லட்சணம்? இதிலே தெரியலையா இந்த அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் தெரியலையா? முதலமைச்சருடைய அவரால் இன்னெபிலிட்டி, முதலமைச்சருடைய கையாளாகத்தனம், முதலமைச்சருடைய இயலாதமத்தன்மை, முதலமைச்சரிடத்தில் நிர்வாகம் இல்லை என்பது இதை விட என்ன காட்டுது? ஒரு பேரண்ட்ஸு கொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு காவல்துறை சொன்னால் வெக்கப்பட வேணாம், அவமானப்பட வேணாம் முதலமைச்சர்? எங்கே போகிறார் இப்போ? இந்த முதலமைச்சருக்கு வீரவசனம்லாம் எங்களுடைய அரசாங்கத்தை எங்களுடைய தலைவரை பற்றி கேட்டார். அப்போ இருந்த வீரமெல்லாம் எங்கே போச்சு? அந்த அந்த கல்லூரி நிர்வாகத்தை பேட்டி கொடுக்க சொன்னது யார் சார்? எங்கேயாவது ஒரு நிறுவனம் வந்து முன்கூட்டி வந்து கல்லூரி நிறுவனம் வந்து பேட்டி கொடுக்குமா? யாருடைய பேக்கிங் இல்லாமல் கொடுப்பாங்க அவங்க? காவல்துறை அரசினுடைய பேக்கிங் இல்லாமல் கொடுக்காதது. நீதி வழங்குறதை விட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே குற்றம் சுமத்துறதுன்னா இது என்ன மாதிரியான அரசாங்கம் இது? முதலமைச்சர் சுதந்திர தின உரையில என்ன சொல்லியிருக்காரு? நிர்வாக ரீதியாக மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவோம், ஆனால் தமிழ்நாடோட உரிமைகளை விட்டு தர மாட்டோம்னு பேசியிருக்காரு. என்ன ஒத்துழைப்பு கொடுத்து என்ன உரிமையை மீட்டெடுத்தார்? நான் கேட்குறேன், நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம், இந்த ரெண்டு பாடல்களை நேஷனல் ஹானரிங் ஆக்ட் கொண்டாடுறாங்க. அந்த ஹானரிங் ஆக்டில் வந்து எந்த பாடல் எந்த வரிசையில் வரணுன்றத பில்லு வருது, பாஸ் ஆகுது. இவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அதை விட்டுடுங்க. ஆனால் வந்தே மாதரம் பாடல் இருக்கக்கூடிய சில பத்திகள் ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினரை புண்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் அன்றைய காலகட்டத்திலே அது நீக்கப்பட்டது, அது பாடப்படலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் ராசா எழுந்து நாடாளுமன்றத்தில் சொல்கிறார், அமெண்ட்மெண்ட் கொடுக்குறார், நீங்கள் கொண்டு வாங்க. ஆனால் இந்த பத்தியை அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, அதை நீங்கள் நீக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நீக்காமையே நிறைவேற்றுறாங்க. இந்த இடத்துல தாவேக்கானுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? எப்போ சார் தாவேக்கா வாயை திறந்து பேசியிருக்குது? வந்தே மாதரம் வரட்டும், எங்களுக்கு பரவாயில்லை, அதில் வரக்கூடிய வரிகள் எங்களுக்கு சிக்கல் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்களா சார் இது வரைக்கும்? தாவேக்கா அரசியல் கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு எதனா இருக்கா சார்? டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டன்ற பேரில் வந்து நீங்கள் வந்து எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்து கூட்டம் நடத்துனீங்களே, தாவேக்கா கட்சிக்கு டீலிமிட்டேஷனில் என்ன ஸ்டாண்டுன்னு இது வரைக்கும் சொன்னீங்களா? என்ன தீர்மானத்தை நீங்கள் வடிச்சு எடுத்தீங்க? நீங்கள் கடந்த மார்ச் மாதம் 2025 திராவிட முன்னேற்ற கழக அரசின் போது வடிக்கப்பட்ட தீர்மானத்தை தாண்டி நீங்கள் என்ன பெருசாக சொல்லிட்டீங்க? எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. சும்மா நாங்கள் வந்து மத்திய அரசோடு நாங்கள் ஒன்றிய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருப்போம்னா இணக்கமாக இருங்க, யார் வேணான்றா? யார் இணக்கமாக இருக்க மாட்டேன்றா?
எங்களுடைய ஆட்சியை நாங்கள் இறக்காமல் இருக்கிறதா ரைட் இருக்கு. நீங்கள் விஎம்ஜி ராம்ஜி அந்த 100 நாள் வேலையை ஏன் கையெழுத்து போட்டீங்க? அது இணக்கமா? அது பேர் நாடே எதிர்க்குது. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களே எதிர்த்தது. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களை எதிர்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சர் விஜய் கையெழுத்து போட்டார். நீங்கள் என்ன பெருசாக ஒன்று மாநில அரசுடைய உரிமைகளை நீங்கள் மீட்டுட்டீங்க? காவிரி நதி பிரச்சனை பற்றி உங்களுடைய உரிமை எங்கே நீங்கள் நிலைநாட்டினீங்க? மேகதாது அணை கட்டுறதை தடுப்பதை பற்றி உங்கள் உரிமையை நீங்கள் எங்கே நிலைநாட்டினீங்க? டம்மி முதலமைச்சராக இருக்கீங்க, பப்பட் முதலமைச்சராக இருக்கீங்க, பொம்மை முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் துணைவேந்தர் ஒருத்தர் சொல்கிறார் சார், ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து சொல்கிறார், இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்க்குலர் வந்தது, வந்தே மாதரம் பாடப்படும், தமிழ்தாய் வாழ்த்து 3வது தான் பாடப்படுறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அந்த துணைவேந்தர் மேலே? இல்லை கண்டிச்சிருக்கீங்களா? இல்லை ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் வார்ன் பண்ணிட்டு உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா சான்சலர் இவர் வைஸ் சான்சலர், கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் கண்டிக்கிற உரிமை இருக்கா இவங்களுக்கு? தொடநடிக்க கவர்மெண்ட்டுங்க இது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் சர்ச் கமிட்டியில் யூஜிசி நாமினி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் திமுக வந்து இரட்டை நிலைப்பாடுடையவர்கள் அமைச்சர் நிர்மல்குமார் இல்லை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க சொல்லு. சாரி. முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் நோ டிலிமிட்டேஷன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் திமுக குறித்து பேசுறப்ப சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லிருக்காங்க, திமுக இன்னைக்கு இங்க வந்து ஆதரிச்சாங்க சட்டப்பேரவை, ஆனால் அங்கே போய் ஆதரிப்பாங்க இரட்டை நிலைப்பாடுடையவர்கள். எங்கே போய் எதை ஆரம்பிப்பேன் தீபங்க? டீலிமிட்டேஷன் நீங்க ஆதரிப்பீங்க. இப்போ பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில் இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்களுக்குலாம்? அரசியல் தெளிவு இருக்கா அவங்களுக்குலாம்? நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பில் இருக்கா? நாங்கள் எப்படி போய் ஆதரிப்போம்? இந்த அரசியல் புரிதல் கூட இல்லையே. மாநில உரிமையில விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி போடுறோம். அந்த வைஸ் சான்சலரை நியமிக்கிறதுக்கு சர்ச் கமிட்டி போடும்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் என்ன சொல்கிறார், அவர் ஒருத்தரை நியமிக்கிறோம் அப்படிங்கிறார். ஆல்ரெடி சான்சலர் சார்பாக ஒன்று இருக்குது. ஆனால் யூஜிசி சார்பாக ஒருத்தரை போடணும்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் தடுத்தோம், நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் நியமிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு, தாவேக ஆட்சி வந்த பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் யூஜிசியினுடைய சார்பாக ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு ஒத்துக்கிறார். என்ன பெருசாக மாநில உரிமையை நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? நாடகம், நடிப்பு, வேஷம், சினிமாவில் தான் போட்டிங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து கூட நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசியிருக்காரு. அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை போன அரசு வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பார்க்குது. பாஜகவை கண்டு பம்பும் டம்மி முதலமைச்சர் விஜய்.